நெல்லை மாவட்டம் காவல் கிணறு மலர் மற்றும் வணிக வளாகத்திற்கு கருணாநிதியின் பெயரை வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மாவட்ட தெற்கு பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. நெல்லை மாவட்டம் காவல் கிணறு பகுதியில் தமிழக அரசின் சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மலர் மற்றும் வணிக வளாகத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயர் சூட்டப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நெல்லை மாவட்ட பாஜகவினர் சபாநாயகர் அப்பாவுவை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் ஒரு தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையின் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்றதாக நெல்லை தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் தமிழ்ச்செல்வன் மற்றும் தமிழக பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் அசோக் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காவல் கிணறு பகுதியில் விவசாயிகளின் நலனுக்காகவும் வணிக வளர்ச்சிக்காகவும் தோட்டக்கலைத்துறை மூலம் மற்றும் மலர் மற்றும் வணிக வளாகம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வணிக வளாகத்திற்கு அண்மையில் தமிழக அரசு சார்பில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக முன்னாள் தலைவருமான கருணாநிதியின் பெயர் சூட்டப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது நெல்லை தெற்கு மாவட்ட பாஜகவினர் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த பகுதியானது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சபாநாயகருமான அப்பாவு இந்த வணிக வளாகத்தின் பெயர் பலகையில் அப்பகுதி மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அரசியல் தலைவரின் பெயரை சூட்டியதாக பாஜக எதிர்ப்பு தெரிவித்து குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. கலைஞர் பெயர் சூட்டலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழக அரசை பெயர் சூட்டலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த முக்கியமான போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. நெல்லை தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள், அதாவது மாவட்ட மற்றும் மாநில முக்கிய நிர்வாகிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கலைஞர் பெயரை உடனடியாக நீக்க வேண்டும், பொதுமக்களுக்கு விரும்பிய பெயரை சூட்ட வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஒரு அரசு இடத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்றால் பொதுமக்களிடம் முறையான கருத்து கணிப்பு கேட்கணும் உட்பட பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற முயன்றது. இன்று நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்ற போது காவல்துறையினர் பாஜகவை சேர்ந்த மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்து தற்பொழுது காவல் கிணறு அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் அங்கு இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இப்பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் காணப்படுகிறது. அரசு கட்டிடத்திற்கு அரசியல் கட்சியின் தலைவர் பெயரை சூட்டக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து தற்போது நெல்லை தெற்கு மாவட்ட பாஜகவினர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டமானது முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.